பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று இயேசு ஏன் பிரசங்கித்து ஆரம்பித்தார் என்பதை பார்க்கலாம். இயேசு தாமே தம்முடைய ஜனங்களை, மனம் திரும்பின ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வழிநடத்துவார், தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வழிநடத்துவார் என்பது பொருளாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னமானது 4 வெவ்வேறு நிலையில் சாத்தியமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது ஷெக்கினா என்று அழைக்கப்படும் தேவ மகிமையானது மகா பரிசுத்த தரத்தில் நிலை கொண்டிருந்தது பழைய ஏற்பாட்டிலே. இரண்டாவது தேவனுடைய பிரசன்னமானது குமாரனாகிய இம்மானுவேலோடு இருந்தது. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிற அர்த்தமாம். இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் நடமாடும் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலமாக இருந்தார். மூன்றாவது, தற்போது திருச்சபை யுகத்தில் பரிசுத்த ஆவின் வடிவிலே விசுவாசிகளுடன் தேவ பிரசன்னம் உள்ளது. நான்காவது, எதிர்காலத்தில் தேவன் வெளியரங்கமாக வெளிப்படும் என்பதற்காக யோவான் இப்படியாக சொல்றார் 21 அதிகாரத்தில், யோவானாகிய நான் புதிய எருசலேமாக பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். மேலும் பரலோகத்தில் உண்டான பெரு சத்தத்தை கேட்டேன். இது மனுஷத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. புதிய எருசலேம் நகரம் எதிர்கால மகிமைக்குட்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தின் இறுதி கட்டமாக இருக்கிறது. ஆமென்.